நெக்ஸ்ட்டு வந்து காய்கறி வாங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து போகிறோம். ஜாமான் வாங்கி என் கையில் கொடுத்து அவங்க ஃப்ரீயாக வராரம்மா. ஆமாம், உங்களை பற்றி டப்பிங் பண்ணுவார்ல, கம்மியாக சொல்லிங்களா? நான் ஏன் சொல்லணும்? சரி சரி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஷாம்பு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாம்பு மாதிரி நீட்டாக ஒரு ஷாம்பு. அதுக்கப்புறம் வந்து கற்பூரம், சாமிக்கு பூஜைக்கு தேவையான கற்பூரம் ஒரு பாக்கெட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வந்து மளிகை கடையில் வந்து தேவையான பொருள் வந்து வாங்கிட்டுருக்கோம். மளிகை கடையில் தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. வீட்டுக்கு தேவையான கடுகு, எண்ணெய், மஞ்சத்தூள் இந்த மாதிரி தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்டர் வந்து சொல்லிட்டு வந்து உக்காந்துருக்கோம். பில்லு போட்டோடனே வந்து கூப்பிடுவாங்க, போய் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கணுமா? ஆமான்றா, வாயை வந்துட்டு சேர்த்து மட்டும் தான் தெரியுது, சவுண்டு வெளில வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கணுமா இருந்தால் வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து காய்கறி வாங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து போகிறோம். ஜாமான் வாங்கி என் கையில் கொடுத்து அவங்க ஃப்ரீயாக வராரம்மா. ஆமாம், உங்களை பற்றி டப்பிங் பண்ணுவார்ல, கம்மியாக சொல்லிங்களா? நான் ஏன் சொல்லணும்? சரி சரி வாங்க வாங்க. என்னென்ன காய்கறி வாங்க போகிறீங்க? தக்காளி, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் தேவையில்லம்மா. சரிங்க. காய்கறி வாங்கிட்டீங்களாம்மா? சரி போகலாமா? சரி. நான் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் வாங்குவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மா என்னென்ன வாங்கினான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஷாம்பு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாம்பு மாதிரி நீட்டாக ஒரு ஷாம்பு. அதுக்கப்புறம் வந்து கற்பூரம், சாமிக்கு பூஜைக்கு தேவையான கற்பூரம் ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து டாபர் ரெட் பேஸ்ட்டு ஒன்று. அதுக்கப்புறம் கடுகு 100, குளிக்கிற சோப்பு 2 சென்டார், துணி சோப்பு வந்து 6ன்ட்டு நம்ம 5 வச்சுன்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்று வந்து எடுத்து யூஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து மலர் சோப்பு, துணி சோப்பு வந்து 6. பர்ச்சேஸ்லாம் வந்து அவ்வளோ தரம் கிடையாது, கொஞ்சமாக தான் வந்து பண்ணிட்டு வந்தோமே. அதுக்கப்புறம் வந்து சுக்கு, என்னடா சுக்குன்னு சொல்லிட்டு இப்படியே கொடுத்தாங்க மளிகை கடை சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. சுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து குரல் வலை வந்து கொஞ்சம் சரியில்லை இல்லையா, அதனால வந்து இடித்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கஷாயம் வச்சு கொடுத்தோம். அதனால வந்து பாக்கெட்டை வந்து பிடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மாதத்துக்கு தந்த பொருள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கணும். ஏன்னு கேட்டால் போன மாதம் கொஞ்சம் வாங்கி வந்து விளக்கு ஏற்றுற எண்ணெய் எல்லாம் எண்ணெய் இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக வாங்கி வந்தாச்சு. தாளியத்துக்கு வந்து ஒரு பாக்கெட் எண்ணெய் வாங்கி வந்தாச்சு. அது வந்து யூஸ் பண்ணுறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், மாதம் வந்து கம்மியான பொருள் தான். எண்ணெய் பாக்கெட் வந்து எடுத்தாச்சு, ஒரு துணி சோப்புன்னு எடுத்தாச்சு, டீ தூளும் எடுத்தாச்சு. ஆமாம், திட்டமான ஜாமான் தான் வாங்கி வருமே. இந்த மாதத்துக்கு இது போச்சுன்னா அடுத்த மாதம் கொஞ்சம் ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஒரு மாதம் கம்மியாக வந்தால் ஒரு மாதம் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். எப்பயும் போல் இந்த வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட் இதுதான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவக்காய். அம்மாகிட்ட இது எதுக்குமா நம்ம செஞ்சாமா சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அம்மா இல்லைம்மா சூப்பராக இருக்கும், அங்கே கடையில் விற்கிறவங்களே சொன்னாங்க, நல்லா சூப்பராக இருக்குமா, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முக்கால்வாசி கிரேடாக அதான் வச்சுக்கிறாங்களே. ஒரு கடைக்கு 2 கிரேடு இருக்குது, அந்த கோவக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் செஞ்சதில்லை. அப்பா வந்து சின்ன கல்யாணம் பண்ண புச்சில் வந்து வாங்கி கொடுத்துக்கிறாங்க. செஞ்சு பார்த்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதனால தான் இப்போ வாங்கி வந்துக்கிறேன், செஞ்சு பார்க்குறோம், சாப்பிட்டு பார்க்குறோம். சரி, பார்த்தீங்களா அம்மா வந்து கொஞ்சமாக வந்து வாய்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக வந்து பர்ச்சேஸ் வந்து முடிச்சாச்சு. அன்றைக்கி உடம்பு தடுப்புச்சுன்னு ஒன்றுமே வந்து அறிவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. சரி எங்கடா ஒருத்தவங்க விட்டு 2 பேர் மட்டும் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியான பிறகு தான் வந்து அதையே வந்து அரிஞ்சு சாப்பிடணும்னு வச்சுக்கிறோம். நான் வந்து சொன்னேன் அரிஞ்சு சாப்பிடுங்கம்மா சொன்னேன். இல்லைம்மா நம்ம எல்லாமே கும்பலாக சாப்பிடலாம் சொல்லிட்டு அறியாத வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் தடுப்பூசி வந்து மார்க்கெட்டில் கொட்டிடுறது 1 வாரம் 2 வாரம் சென்று தான் விற்பாங்க. இது ஒன்றும் ஆகாதுமா சொல்லிட்டு பாப்பா அப்படியே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், இன்றைக்காச்சும் கொஞ்சமாக அரிஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடுப்பூசி நாங்கள் 3 பேரும் வந்து கும்பலாக வந்து உட்காந்து அரிஞ்சு சாப்பிட்டா இந்த டைம் மட்டும் எப்படி நாங்கள் 2 பேர் மட்டும் சாப்பிட்றது, இதுக்கிட்டே 3 பேர் தான், 3 பேர் கும்பலாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா சரியாயிடுது. இதுக்கு வந்து அதை வந்து அரிஞ்சு சாப்பிட்டு எனக்கு உடம்புலாம் நல்லா கிளியர் ஆகிடுமா. குரல் தான் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு சுக்கு கசாயம் போட்டு குடித்தாலும் இல்லை அந்த குப்பு மணி வந்து கசிக்கு நெஞ்சில் போட்டால் சரியாயிடும். அதெல்லாம் ஒன்று வந்து செய்யலாம்.
சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்துக்கு போன சண்டை யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ண. இப்போ வந்து போயிட்டா டாடா பாய். டாடா பாய்.